வெல்கம் டு Ultramind. நம்ம டெய்லி லைஃப்பில் பலவிதமான கேள்வி பதில்களை பயன்படுத்துவோம். அதில் சில கேள்விகளுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற எஸ்ஆர்னோ டைப் கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீ அதை கவனிச்சியான்னு கேட்குறதுக்கு டிட் யூ நோட்டீஸ் தட், டிட் யூ நோட்டீஸ் தட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் நான் அதை கவனித்தேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ நோட்டீஸ்ட் தட், எஸ் ஐ நோட்டீஸ்ட் தட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நான் அதை கவனிக்கலை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ டிடன்ட் நோட்டீஸ் தட், நோ ஐ டிடன்ட் நோட்டீஸ் தட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ பைக்கை வித்துட்டியான்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ சோல்ட் த பைக், ஹாவ் யூ சோல்ட் த பைக் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் நான் என் பைக்கை வித்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ ஹாவ் சோல்ட் த பைக், எஸ் ஐ ஹாவ் சோல்ட் த பைக்னு சொல்லலாம். இல்லை நான் என் பைக்கை விற்கலை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ ஹாவன்ட் சோல்ட் த பைக், நோ ஐ ஹாவன்ட் சோல்ட் த பைக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இன்னைக்கு கிளாஸ் உண்டா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் கிளாஸ் டுடே, டு யூ ஹாவ் கிளாஸ் டுடே. ஆமாம் எனக்கு இன்னைக்கு கிளாஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஐ ஹாவ் கிளாஸ் டுடே, எஸ் ஐ ஹாவ் கிளாஸ் டுடேன்னு சொல்லலாம். அதுவே இல்லை எனக்கு இன்னைக்கு கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ டோன்ட் ஹாவ் கிளாஸ் டுடே, நோ ஐ டோன்ட் ஹாவ் கிளாஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இதை ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ ரிப்பேர் இட், கேன் யூ ரிப்பேர் இட்னே கேட்கலாம். இப்போ இதை ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ கேன் ரிப்பேர் இட், எஸ் ஐ கேன் ரிப்பேர் இட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை இதை ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ கான்ட் ரிப்பேர் இட், நோ ஐ கான்ட் ரிப்பேர் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டியான்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ ஸ்பெண்ட் ஆல் த மணி, ஹாவ் யூ ஸ்பெண்ட் ஆல் த மணி அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் நான் எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ ஹாவ் ஸ்பெண்ட் ஆல் த மணி, எஸ் ஐ ஹாவ் ஸ்பெண்ட் ஆல் த மணி அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நான் எல்லா பணத்தையும் செலவு பண்ணலை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ ஹாவன்ட் ஸ்பெண்ட் ஆல் த மணி, நோ ஐ ஹாவன்ட் ஸ்பெண்ட் ஆல் த மணி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு போர் அடிக்குதான்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஃபீலிங் போர்ட், ஆர் யூ ஃபீலிங் போர்ட்னு கேட்கலாம். ஆமாம் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஐ எம் ஃபீலிங் போர்ட், எஸ் ஐ எம் ஃபீலிங் போர்ட். இல்லை எனக்கு போர் அடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ எம் நாட் ஃபீலிங் போர்ட், நோ ஐ எம் நாட் ஃபீலிங் போர்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ பஸ் ஏறிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ காட் ஆன் த பஸ், ஹாவ் யூ காட் ஆன் த பஸ்னு கேட்கலாம். நான் பஸ் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஐ ஹாவ் காட் ஆன் த பஸ், எஸ் ஐ ஹாவ் காட் ஆன் த பஸ்னு சொல்லலாம். இல்லை நான் இன்னும் பஸ் ஏறலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ ஹாவன்ட் காட் ஆன் த பஸ், நோ ஐ ஹாவன்ட் காட் ஆன் த பஸ் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன்,
உனக்கு இதில் ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் திஸ்? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ். எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை எனக்குலாம் இதில் ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ். நோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.